சிக்கல் வடிவேலனுக்கு சக்கரை காவடி கட்டி சிக்கல் வடிவேலனுக்கு சக்கரை காவடி கட்டி இருந்து முடியே புத்தொழில் முதல்வன் கந்தன் விதையை புரியும் திங்கள் பக்தியில் வந்து முக்தியை கண்ட சக்தியின் அருமை மைந்தன் கந்தாவும் வாசலிலே கார்த்திகை திருநாள் உன்னை கொண்டாடும் மனதில் இன்பம் சேர்த்திட வந்தார். கந்தாவும் வாசலிலே கார்த்திகை திருநாள் உன்னை கொண்டாடும் மனதில் இன்பம் சேர்த்திட வந்தார். மாலை புரட்டி வந்து கால புரட்டி வள்ளி மாதை கவர்ந்து மனம் கொண்டவா சூரர் மாதை துளைத்து வெற்றி கண்டவா ஞான கருத்தை கண்டு காதில் புகழ்ந்து அருள் மோன புன்னகை செய்து நின்றவா உன்னை காண திரண்டு வந்தோம் மன்னவா. கந்தாவும் வாசலிலே கார்த்திகை திருநாள் உன்னை கொண்டாடும் மனதில் இன்பம் சேர்த்திட வருந்தார். கந்தாவும் வாசலிலே கார்த்திகை திருநாள் உன்னை கொண்டாடும் மனதில் இன்பம் சேர்த்திட வருந்தார். உன்னை கொண்டாடும் மனதில் இன்பம் சேர்த்திட வருந்தார். உன்னை கொண்டாடும் மனதில் இன்பம் சேர்த்திட வருந்தார். நான் தான் உண்மையான கொங்கு நாட்டு தங்கம். உங்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறேன். ஒருவன் என்றால் கொங்கு நாட்டு தங்கம், பலர் என்றால் கொள்ளைக்காரர்கள். புரிந்து கொள்ளுங்கள், வருகிறேன். கொங்கு நாட்டு தங்கம், 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 கொங்கு நாட்டு தங்கம். என்னது? ஏன் அழுகிற?
சொல் தங்கம். என் லட்சியம் உங்கள் நினைவு. இந்த இரண்டும் சேர்ந்து என்னை வீட்டில் இருக்க விட மாட்டேன் என்கிறது. வாட்டி வதைக்கிறது. என்ன செய்வது? எதிரில் விருந்திருந்தும் அதை எடுத்து உண்ண முடியாத நிலை. தாத்தாவுக்கு நான் செய்து கொடுத்த சத்தியம், நீங்கள் என் உள்ளத்தில் தூவிவிட்ட காதல், அது வேண்டாம் என்று தடுக்கின்ற அன்னையின் ஆணை, இந்த மூன்றில் எதை நிறைவேற்றுவது என்று தெரியாமல் மனம் குழம்பி இருக்கும் எனக்கு நிம்மதி கிடைக்குமா? வெண்மதி இருக்கும் போது இளவுக்கு என்ன பண்ண? தங்கம், என்னைப்பா தங்கம், ஒரு முக்கியமான செய்தி. நம்முடைய பெயரை வைத்துக் கொண்டு நாட்டில் ஒரு கொள்ளை கூட்டம் புறப்பட்டிருக்கிறது. அதை நான் பிடித்த தீர்வேன். கரும்பு நாட்டு இரும்பு. என்னது? கோனானாவன்னா தானா? என்னையா சொல்ற? கொங்கு நாட்டு தங்கம். ஐயோ, கலட்டு கொடு. அடப்பா, பாய் கட்டி வவுத்த கட்டி இதை வாங்கி போடுறீங்க, இதையும் கலட்ட சொல்றீங்க. நான் கலட்ட சொன்னது நகை அல்ல, அப்படின்னு மனதை. வேதனைக்காரி என்னை காதலி. அடச்சி, நீ ஒரு மனுஷனாட்டம். காதலி கையில காதல கிடக்குற நகையா நினைச்ச உடனே கழட்டி கொடுக்கறதுக்கு. இத பாரு, நான் உன்னை காதலிக்க முடியாது. காரணம், நான் ஏற்கனவே ஒருத்தர் மானசீகமா காதலிச்சு. மாத்திர அவன் உன்னை காதலிக்கிறானா? அதுதான் தெரியல. அவரும் என் மாதிரி மனசுக்குள்ளே வச்சிருக்காரோ என்னமோ தெரியல. அவருக்கு மாத்திரை உருட்டி போறதா நேரம் சரியா இருக்கு. என்ன பத்தி நினைக்க எங்க நேரம் இருக்குது? நீ அவனிடம் கேட்டாயா? எப்படியா கேக்குறது? ஆம்பளை தானே முதல்ல கேட்கணும். அவன் ஆண் பிள்ளை அல்ல. அணிப்பிள்ளையா? வெங்காயம். யோ, கொங்கு நாட்டு தங்கம்னு உன் பேர் சொன்னா போதும், வலிப்பு வந்து விழுந்துடுவாரு. அவரை போய் வீரங்கிறிய. எதற்காக வாழை குறுத்து போன்ற அந்த கோழையை நீ காதலித்தாய்? அழகுக்காக. அவர் அப்படிப்பட்ட அழகனா? கண்ணுக்கு அழகா இருந்தா மட்டும் காதலிச்சிட முடியுமா? மனசுக்கு அழகா இருந்தாதான் கண்ணுக்கு அழகா இருக்கும். ஆமா, அவன் கண்ணழகனா அல்லது மனவழகனா? மனவழகர். இது ஒன்றும் காதல். பெண்ணே, நீ நான் கைது இருந்த காதலி. உன்னை சோதிப்பதற்காகவே யாம் இந்த ரூபம் எடுத்தோம். யார் நீ? பார்னி. ஆமா, ஓரக்கண்ணால அடிக்கடி பார்த்து என் உள்ளத்துல புயலை உண்டாக்குறியே, அது உண்மையான காதலா இல்லையாங்கிற சோதனை பண்றதுக்காகவே இந்த முகமூடி வேடம் போட்டேன். ஏன் அத நேர்லயே கேட்டா என்னமா? அது எப்படி? இந்த காதல் விஷயம் இருக்கு, அது மதில் மேல் பூன மாதிரி. சம்மதம் வந்தாலும் வரும், சண்டை வந்தாலும் வரும். என்ன மாத்திர? தேன், உனக்கு எனக்கு மனப்பொருத்தத்தோட அமைஞ்சு போச்சு. மாத்திரை இருக்கே, அது முழுசா இருந்தா அப்படியே போட்டு முழுகி போடலாம். உடஞ்சு போச்சுன்னா எல்லாம் குழப்பித்தானே சாப்பிடணும். அந்த மாதிரி இப்ப இந்த உடஞ்சு போச்சு. இந்த தேனி இல்லைன்னா சாப்பிட முடியாது. கசப்பா இருக்குமே, தேனி இந்த வந்து எண்ணம் தெரியாம ஒண்ணும் புரியாம என்ன வரைக்கும் இருந்தது. என்ன நினைச்சி நான் இருந்தேன், என்ன நினைச்சி நீ இருந்தேன். எண்ணம் தெரியாம ஒண்ணும் புரியாம என்ன வரைக்கும் இருந்தது. என்ன நினைச்சி நான் இருந்தேன், என்ன நினைச்சி நீ இருந்தேன். போனதெல்லாம் போகட்டும், இனி புதிய பாடம் தொடங்கலாம். போனதெல்லாம் போகட்டும், இனி புதிய பாடம் தொடங்கலாம். நாணத்து போற முழுக்கு போட்டு நெருக்கமாக பழகலாம். நாணத்து போற முழுக்கு போட்டு நெருக்கமாக பழகலாம்.